திருகோணமலை சம்பூரில் இரண்டாம் கட்டமாக மீள்குடியமர்த்தப்பட்டிருந்த மக்கள் தமது அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து தருமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மூதூர் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை 10 மணியளவில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பின்னர் மூதூர் பிரதேச நுழைவாயிலை மறித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டமையால் பிரதேச செயலகத்தின் செயற்பாடுகள் சிறிது நேரம் தடைப்பட்டது. சம்பூர்ல இரண்டாம் கட்டமா மீள்குடியேறி 2 மாசம் ஆகியும் இதுவரைக்கும் சம்பூர்ல இருக்கிற மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் மேற்கொண்டு பெற்றுக் கொடுக்கல. அதனால இன்றைக்கு டிஎஸ் ஆபீஸை முற்றுகை போராட்டம் நடத்துறாங்க. அதை பெற்றுத்தர சொல்லி சகல வேண்டிய உதவி எங்களுக்கு தர. நாங்க ரோட்ல கிடந்து ஓடல. நாங்க நல்லபடியா கல்லூடு வாசல்ல இருந்து கிணறு கட்டி கக்கூசு கட்டி இருந்து வாழ்ந்துதான் நாங்க போனாங்க. நாங்க திண்டுக்கல் இல்லாம இருந்து ஓடல. இன்றைக்கு எங்களை கொண்டு வெட்டையில போட்டுருக்காங்க. எங்களை புள்ளியல் நாங்க ஓடக்குள்ள 7-8 வயசு இருந்த புள்ளைகள் இப்ப 20 வயசு 18 வயசு 19 வயசு புள்ளைகளை கொண்டு ரோட்ல வச்சுட்டு இருக்கிறோம். நாங்க சொல்றோம் பொய்யா இருந்தா இந்த அரசாங்க ஊழியர் பார்க்கட்டும் எங்களை. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பிரதேச செயலாளர் ஆர்ப்பாட்டக்காரர்களின் மகஜரை பெற்றுக் கொண்டதுடன் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். இதனையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார்.